ஒரு தீய மற்றும் ஆபத்தான வேட்டையாடி. எவ்வளவு வலிமையான எரிமலை! சரி நண்பர்களே, அட, எனக்கு அது மிகவும் வேண்டும். அப்படியா? சரி, எனக்கு முழு வாளி நிறைய சுவையான உணவு இருக்கிறது. நம் எதிர்கால குளிர்ச்சியான மற்றும் சாப்பிடக்கூடிய எரிமலை கட்டுவோம். சாக்லேட் பந்துகளை ஒரு பெரிய மலை போல சேர்த்துக் கொள்வோம். அப்படியே. இப்ப அதுதான் நமக்கு தேவை. இப்போ நமக்கு இனிப்பான லாவா தேவைப்படும். இதோ நம்ம ஸ்ட்ராபெரி சிரப், இப்போது ஒரு சுவையான சோடாவை எடுத்து அதை எரிமலையின் மையத்தில் வைக்கலாம். ஓ, இது வெறித்தனமாக இருக்கிறது. வாவ், ஒரு குழாய வைப்போம். நான் சுவாசிக்க முடியவில்லை. சரி, என் முறை. எல்லாவற்றையும் நிர்வகிக்க எவ்வளவு கடினம். ஓ அப்பா, ஓ இல்ல. ஓ ஆப்ஸ், அது என்ன? ஓ, மன்னிக்கவும் பேரனே. இப்போது நமது எரிமலை செய்யலாம். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். கவனம் நண்பர்களே, நாங்கள் எரிமலையை அடுப்பில் வைக்கிறோம் மற்றும் காத்திருப்போம். சரி, இது தயாராகிவிட்டது. என்ன வாசனை! வாஹா, ருசியாக இருக்கிறது. இப்போது தொடர்வோம். அதை சாஸ்பானில் ஊற்றி நன்றாக கலக்குவோம். அதை சுவைத்து பார்ப்போம். தெய்வீகமாக இருக்கிறது. எங்கள் எரிமலையில் நிரப்பலை ஊற்றுங்கள். அற்புதமாக இல்லையா? நான் தயாராக இருக்கிறேன். வாவ், இது உண்மையில் குளிர்ச்சியா இருக்கிறது. நான் தீயில் இருக்கிறேன். ஓ, தயவு செய்து. நான் அதனை அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். ஏதோ தவறாகிவிட்டது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, எனக்கு தெரியும். எனக்கு இந்த கருவிகள் இங்கே தேவை. நான் இதை உருவாக்கப் போகிறேன். ஓ இல்லை, என் கத்தி உடைந்து விட்டது. காத்திரு, நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். சரி, நான் எல்லாவற்றையும் அப்படியே செய்வேன். ஒருவேளை ஒரு சங்கிலி உதவலாம். டாடா. ஓ, ஃப்ரெண்ட் பறக்கின. நமக்கு கண் பாதுகாப்பு தேவை. நன்றி சாம். ஓ, எனக்கு இது தயாராக இருக்கிறது என்று தோன்றுகிறது. இப்போது நம் எரிமலையை கொஞ்சம் அலங்கரிக்கலாம். சரி, இப்படி மற்றும் அப்படி. இப்போது கீழிருந்து மற்றும் இங்கே எங்களுக்கு லாவா கெட்சப் தேவைப்படும். அதை நேராக ஊற்றுகிறேன். எங்கள் எரிமலை வெடிக்கிறது. ஓ ஆம், குளிர். அதை பாருங்கள். ஹே நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அற்புதம் இல்லையா? ஆமா, உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஓ, அமைதியாக இரு. நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ ஓ ஓ, என்ன ஒரு அற்புதமான எரிமலை! ஓ, நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! ஓ, உள்ளே புகை வருகிறது. நாமும் உள்ளே உள்ளதை சுவைக்கலாம். வாவ், இது மிகவும் பசாராக இருக்கிறது. வாவ், இதையும் பாருங்கள். வாவ், அதையும் நான் சுவைக்கிறேன். இது என் வாயில் கரைகிறது. ஓ ஆம், மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் வலதுபுறம் கடைசி ஒன்று. நன்றாகவும் மணமாகவும் இல்லை போலிருக்கிறது. அச்சு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. உஃப், எனக்கு இது பிடிக்கவில்லை. வெற்றியாளர் பாட்டியின் எரிமலை. ஓ நன்றி செஃப், எனக்காக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. ஆகவே நண்பர்களே, இப்போது எனக்கு சுவையான ஸ்பெகட்டி வேண்டும். ஓ ஆம், ஒரு நிமிடம். அதை பெய்யலாம். என அனுமதிக்கவும்.
சரி, முதல்ல நாங்க மாவை பரப்ப வேண்டும். நடுவில் வெட்டவும். இப்படியே. மேலும் தேவையில்லை. இங்கே நமக்கு ஒரு சிறப்பு வெற்றும் கருவி உள்ளது. நான் மிகவும் மிகவும் நுணுக்கமாகவும் கவனமாகவும் வெட்டப் போகிறேன். இப்போது எனக்கு சில சீஸ் தேவைப்படும். அதை நல்லா கீறி கிண்ணத்துல சேர்க்கிறேன். கொஞ்சம் மென்மையான சீஸையும் சேர்க்கவும். துருவிய சீஸில் சேர்த்து எல்லாவற்றையும் கலக்குவோம். மசாலாக்களை மறக்காதீர்கள். இப்பொழுது இது போல எல்லாவற்றையும் கலந்து விடுவோம். இதை இப்படி எடுத்துக்குவோம். சோ அத மூடுங்க. இந்த மிட்டாய்களை பாருங்க, அருமையா இருக்குதா இல்லையா? அதை கொதிக்கும் நீரில் போடுவோம். தயார். மேலே மிகவும் சுவையான சாஷப் மற்றும் சீஸ் சாஸ் சேர்ப்போம். நான் செய்துட்டேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சது? சும்மா இல்ல சமையல்காரரே. வா, இப்படி என் முறை. இந்த பாஸ்தாவை எடுத்து நமது அச்சில் வைக்கிறேன். நமது பாஸ்தாவுக்கு நிச்சயமாக அவை குளிர்ந்திருக்கின்றன இல்லையா? அடடா, கெட்டதில்ல பாட்டி. அவள் அதை எப்படி செய்கிறாள்? நான் எனது சொந்த வழிகளை கொண்டிருக்கிறேன். இப்போது எனது தக்காளி சாசி மேலே ஊற்றுகிறான். அதை எனது பாஸ்தாவோட சேர்த்து மேலே நன்றாக சமமாக்குகிறேன். அருமை. சரி, சீஸையும் மறக்காதீர்கள். அது மேலே துருவுகிறோம். இப்போது அதை எரிகிறோம். என்ன? நேராக அடுப்புக்குள். நீ என்ன செய்கிறாய்? நான் சீராக இருக்கிறேன். ஓ ஓ எல்லாம் தயார். ஓ, என்ன வாசனை! இது அற்புதம். ஓ ஓ ஓ எனக்கு சரி. உங்களுக்கு தெரியும் என்ன? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் மாமிசத்தை கொஞ்சம் வறுக்க வேண்டும். ஓ ஆம். இப்போது நான் என்ன செய்தேன்? ஓ இல்ல! நான் அவளுக்கு உதவ வேண்டும். உனக்கு ஏதாவது வேண்டுமா? லே கிராண்ட்மா, எதுவும் இல்ல. நாங்கள் இந்த மாமிசத்தை மேலே வச்சு கொஞ்சம் ஐஸ் சேர்த்தோம். இப்போது எல்லாம் தயார். எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது! இந்த பாஸ்தா எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கின்றன இல்லையா? நாம் இதை முயற்சி செய்யலாம். இது அற்புதமாக சுவைக்கிறது. இதிலிருந்து விலக முடியாது. ஓ வாவ், இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஓ, இது எனக்கு கேக் போல தெரிகிறது மற்றும் அருமையாக மணக்கிறது. ஆஹா, இன்னும் அற்புதமாக சுவைக்கிறது. மூன்றாவது உணவையும் முயற்சிப்போம். என்ன ஒரு அருவருப்பு! எதை தேர்வு செய்ய வேண்டும்? இதோ வெற்றியாளர். நான் சிறந்தவன். வாழ்த்துக்கள். எங்க வீடியோ பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்க சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள். பிறகு சந்திப்போம்.